நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மக்களை வணக்கம் நண்பர்களே. நாமக்கல் அருகே 7ஆம் வகுப்பு சிறுவன் செய்த காரியத்தை பாருங்கள், அதிர்ச்சி ஆயிடுவீங்க. நேர்மை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு சம்பவம் நாமக்கல் மாவட்டம் குமரப்பாளையம் அருகே நிகழ்ந்துள்ளது. ஏடிஎம் அறையில் குப்பத் தொட்டியில் கிடந்த 50,000 ரூபாய் பணத்தை போலீசாரிடம் ஒப்படைத்த ஒரு சிறுவனின் செயல் தற்போது பாராட்டுகளை பெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமரப்பாளையத்தில் அருகே உள்ள வளையக்காரர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் அவரது மனைவி புனிதா இருவரும் கட்டிட தொழிலாளர்கள். இவர்களுக்கு ஜினார்த்து, மதுவர்ஷாய் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இருவரும் குமரப்பாளையம் அருகே சங்கர் சிமெண்ட் ஆலை வளாகத்தில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். நேற்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் குடும்பத்தினர் அனைவருமே குமரப்பாளையம் சேலம் கோவை புறவழிச்சாலையில் உள்ள வட்டமலை பகுதியில் செயல்படும் ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுக்க சென்றுள்ளனர். ஏடிஎம் அறைக்குள் ஜினார்த் மட்டும் சென்று பணம் எடுத்து கொண்டிருந்த போது அங்கு ரசீதுகள் கிழித்து போடும் குப்பை தொட்டியில் சீல் உடைக்கப்படாத நிலையில் 50,000 ரூபாய் பணம் பண்டல் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே அந்த பணத்தை வெளியே நின்றிருந்த தந்தை கார்த்திகேயிடம் தெரிவித்து அவரிடம் ஒப்படைத்துள்ளார். இது யாரோ ஒருவரின் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், அது உரிய நபரிடம் சேர வேண்டும் என்று முடிவு செய்த குடும்பத்தினர் நால்வருமே உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று பணத்தை ஒப்படைத்தனர். பணத்தை பெற்றுக்கொண்ட SSI மாதேஸ்வரன் சிறுவன் ஜினார்த்தை சால்வை அணிவித்து புத்தகம் பரிசாக வழங்கி அவரை கௌரவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான தகவலும் வெளியாகி சிறுவன் ஜினார்த்தை மற்றும் அவரது பெற்றோருக்கும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நேர்மையும் மனித நேயமும் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவம் நிகழ்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நல்லவர்கள்தான், ஆனால் அவர்கள் கெட்டவராவதும் நல்லவர்களாவதும் அப்பா அம்மா வளர்ப்பில் உள்ள. வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.